உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பேச போறோம். ஆமா. அதாவது நம்ம எல்லாருமே தினமும் சந்திக்கிற, ஆனா பெருசா கண்டுக்காத ஒரு விஷயம். கரெக்ட். அந்த நான் யார் அப்படிங்கிற தேடல் தான் அது. ஒருத்தரோட உண்மையான சுயம்னா என்ன, ஆன்மீக விழிப்புணர்வுனா என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆராய போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பு இது. கண்டிப்பா. இதுக்காக நம்ம அடிப்படையா எடுத்துக்கிட்ட புத்தகம் அட்யாஷாந்தி எழுதின எம்டினஸ் டான்சிங், அதாவது வெறுமையின் நடனம். இந்த புத்தகம் முழுவதுமே நிறைய அதிர்ச்சியான ஆனா விடுதலை அளிக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கு. உண்மைதான். நம்ம இவ்வளவு காலமா நான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருக்கிற அந்த பிம்பம் உண்மையாவே நாம தானா இல்ல அது வெறும் மாயையா அப்படிங்கறத உடைக்கிறது தான் இன்னைக்கு நம்மளோட நோக்கம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். இந்த தலைப்பை படிக்கும் போதே எனக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு. அது சகஜம்தான். ஏன்னா நாம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நம்மள பத்தின ஒரு கற்பனை உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு மாய உலகத்துல. ஆமா. அட்யாசாந்தி என்ன சொல்றாருன்னா, ஆன்மீக விழிப்புணர்வு அப்படிங்கிறது நீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிறதோ, இல்ல எங்கேயோ போய் எதையும் அடையறதோ கிடையாது. அப்புறம் என்னது அது? நாம தினமும் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த தனிமைப்படுத்தப்பட்ட கனவு நிலையிலேருந்து முழிச்சுக்கிறது தான் விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றாரு. முழிச்சுக்கிறது. ஆமா. நம்ம மனம் எப்பவுமே தனக்குத்தானே சில கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் இப்படிப்பட்டவன், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி அது உருவாக்கிக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ஒரு நியாயமான சந்தேகம் வருது. சொல்லுங்க. இது ஒரு கனவு நிலை, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா என் வாழ்க்கை எனக்கு ரொம்ப உண்மையா தெரியுதே. புரியுது. நான் கட்ட வேண்டிய லோன் டியூஸ் உண்மை, ஆபீஸ்ல இருக்கிற மன அழுத்தம் உண்மை, என் வலிகள் சந்தோஷங்கள் எல்லாமே உண்மைதானே. அப்புறம் எப்படி இதை மாயன்னு சொல்ல முடியும்? இது ரொம்ப சரியான கேள்வி. இந்த மாயை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். நானே ஒரு அருமையான உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு தியேட்டருக்கு போறீங்க, ரொம்ப விறுவிறுப்பான ஒரு படம் பாக்குறீங்க. சரி. ஆரம்பத்துல கையில பாப்கார்னோட சும்மா ஒரு ஆடியன்ஸா தான் சீட்ல உட்காந்துருப்பீங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த படத்தோட கதை உங்களை முழுசா இழுத்துடும். ஆமா, நம்ம அப்படியே படத்தோட ஒன்றிடுவோம். திரையில நடக்கிற சோகங்களுக்கு நாமளே அறியாம அழுவோம். திடீர்னு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம ஹார்ட் பீட் எகுரும். அந்த 2 மணி நேரம் நாம நம்மளையே மறந்துட்டு அந்த படத்தோட கதாபாத்திரமாவே மாறிடுவோம் இல்லையா? கண்டிப்பா. நம்ம உடம்பு தியேட்டர்ல ரொம்ப பாதுகாப்பா தான் இருக்கு. ஆனா நம்ம மைண்டு அந்த திரையில ஓடுற வாழ்க்கைய உண்மைன்னு நம்பி பதறுது. ரொம்ப சரியா சொன்னீங்க. சில த்ரில்லர் படங்கள் பார்க்கும்போது நம்ம சீட்டோட நுனிக்கே நகம் கடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அதேதான். அது போலதான் நம்ம மனசும் எண்ணங்களும் உருவாக்குற இந்த அடையாளத்தை நாம அப்படின்னு நம்பி இந்த வாழ்க்கை படத்துல முழுசா மூழ்கின்றோம். ஆனா இங்க ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் என்னன்னா, அந்த தியேட்டர்ல இருக்கிற நபர் திடீர்னு முழிச்சுக்கிட்டு, அடா நான் சும்மா நாற்காலியில தான் உட்கார்ந்திருக்கேன், திரையில நடக்கிறது எதுவும் என்ன பாதிக்காது அப்படின்னு உணர்றாரு பாத்தீங்களா? ஆமா. அந்த உணர்வு தான் ஆன்மீக விழிப்புணர்வு. இவ்ளோ காலமா உங்களை வரையறுப்பதான் நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த எண்ணங்கள், உணர்வுகள் எதுவுமே உண்மையில உங்களை வரையறுக்கல அப்படிங்கறத நீங்க ஆழமா உணர்வீங்க. வாவ்! அப்போ திரையில ஓடுற காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அதை கவனிக்கிற பின்னணி திரை மாறவே மாறாது. எக்ஸாக்ட்லி. உண்மையில நீங்க புதுசா முழிச்சுக்கல. உங்களுள்ள இருக்கிற நிரந்தரமான விழிப்புணர்வு தன்னைத்தானே உணருது. அந்த விழிப்புணர்வு எப்பவுமே முழிச்சிட்டு தான் இருக்கு. நம்ம மனம் உருவாக்குற கதைகள் அந்த விழிப்புணர்வை எந்த வகையிலும் மாத்துறதும் இல்ல, பாதிக்கிறதும் இல்ல. ஆமா, எந்த பாதிப்பும் இல்ல. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. திரையில ஓதுற படம் தான் என் வாழ்க்கை. ஆனா நான் அந்த திரை மட்டுமே அப்படின்னு உணர்றது ஒரு பெரிய விடுதலை தான். கண்டிப்பா பெரிய விடுதலை தான். ஆனா இது இவ்ளோ ஈஸி அப்படின்னா ஏன் நம்ம எல்லாருமே எப்பவுமே இந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கிறதில்ல? ஏன் திரும்ப திரும்ப அந்த படத்துக்குள்ளேயே போய் மாட்டிக்கிறோம்? ஏன்னா அந்த விழிப்புணர்வை அடையறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய தடை இருக்கு. என்ன தடை அது? நாம நமக்காக எழுப்பிக்கிற தற்பாதுகாப்பு சுவர்கள் தான் அது. நாம சமூகத்துல நமக்கென்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். நான் ரொம்ப புத்திசாலி, நான் நல்லவன், இல்ல சில சமயம் நான் எதற்கும் தகுதியற்றவன் அப்படின்னு ஒரு அடையாளம். ஓகே. அந்த பிம்பத்தை காப்பாத்திக்க நம்ம மனசுக்குள்ள கண்ணுக்கு தெரியாத நிறைய சுவர்களை கட்டுறோம். யாராவது அதை உடைக்க நினைச்சா உடனே கோவப்படுறோம். அந்த ஈகோவை பாதுகாக்கிறது தான் நம்மளோட முழு நேர வேலையாவே ஆயிடுது. ஆமா. யாராவது நம்மள குறை சொன்னா உடனே டிஃபென்சிவ் ஆகிடுவோம். சரியா சொன்னீங்க. ஆனா இந்த சுவர்கள் உடையும் போதுதான் உண்மையான திறந்த தன்மை உருவாகுது. அட்யாசாந்தி இத ஓப்பன்னஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சுவர்கள் உடையும் போது அது ரொம்ப வலியான ஒரு விஷயமா இருக்குமே. நான் இவ்ளோ நாளா கட்டி வச்ச
என் அடையாளம் உடைந்தால் நான் ஒண்ணுமே இல்லாதவனாகிடுவேனே அப்படிங்கிற பயம் வராதா? அந்த பயம் வருது ரொம்ப ரொம்ப இயல்புதான். இத புரிஞ்சுக்க புத்தகத்துல ஒரு அழகான கவித்துவமான உதாரணம் இருக்கு. ஆமா, அந்த குளிர்கால மரத்தோட உதாரணம் தானே. நான் சொல்றேன். ஒரு பனிமூட்டமான குளிர்காலத்துல மலை உச்சியில நிக்கிற ஒரு தனிமையான மரத்தை கற்பனை செஞ்சுக்கோங்க. சரி. அந்த மரத்துல இலைகள் இல்ல. அது பார்க்க பட்டு போன மாதிரி உயிரற்றது போல தெரியலாம். இப்போ திடீர்னு அந்த மரத்தோட பட்டை வெடிச்சு உறிஞ்சு விழுதுன்னு வச்சுப்போம். அதுதான் அந்த மரத்தோட பாதுகாப்பு கவசம். ஆமா, அது உதிர்ந்த பிறகு அதோட மையத்துல என்ன இருக்கும்? அடியாசாந்தி சொல்றாரு, அங்க ஒரு பிரகாசமான வெறுமை இருக்குன்னு. அதாவது ரேடியன்ட் எம்ப்டினஸ். ரொம்ப அற்புதமான வரி அது. அதே போலதான் நம்ம அடையாளங்கள், பாதுகாப்பு சுவர்கள் எல்லாம் உடையும் போது உள்ள இருக்கிறத பார்த்து நாம பயப்பட தேவையே இல்ல. ஆனா நீங்க பிரகாசமான வெறுமை அப்படின்னு சொன்னீங்க. பொதுவா வெறுமை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சோகமான, உணர்ச்சியற்ற, இருண்ட நிலை அப்படின்னு தானே தோணும். எனக்கும் ஆரம்பத்துல அப்படிதான் தோணுச்சு. அது எப்படி பிரகாசமா இருக்கும்? அங்கதான் ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. உங்க சுவர்கள் உடையும் போது அங்க ஒரு இருட்டு இருக்காது. மாறாக கதகதப்பான ஒரு ஆன்மீக இதயம் அங்க துடிச்சிட்டு இருக்கும். ஸ்பிரிச்சுவல் ஹார்ட். ஓ, அந்த வெறுமைக்குள்ளேயும் ஒரு பெரிய உயிர்ப்பு இருக்கும். கண்டிப்பா. அந்த பிரகாசமான வெறுமைய அடைஞ்ச பிறகு நீங்க பாக்குற எந்த உலகம் முழுவதுமே முற்றிலும் புதுசா தெரியும். ஆனா இங்க ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இந்த நிலையில உலகம் புதுசா தெரியறது அப்படிங்கிறது ஒரு சின்ன குழந்தையோட அறியாம மாதிரி கிடையாது. புரியலையே. குழந்தையோ உலகத்தை ரொம்ப ஆச்சரியமா தானே பார்க்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு குழந்தைக்கு உலகம் புதுசா தெரியும், ஏன்னா அதுக்கு எந்த அனுபவமும் இல்ல. ஆனா அது வளர வளர தன்னை சுத்தி உள்ள அடையாளங்களை பிடிச்சுக்கும். சரி. ஆனா ஆன்மீக விழிப்புணர்வு அடைஞ்ச ஒருத்தரோட நிலைமை அப்படி இல்ல. அது எதையும் பற்றிக் கொள்ளாத ஆழமான ஞானத்தோடு கூடிய குழந்தைத்தனம். வாவ்! ஆழமான ஞானத்தோடு கூடிய குழந்தைத்தனம். ஆமா, அவங்க உலகத்தை ரசிப்பாங்க, சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிப்பாங்க. ஆனா எந்த விஷயத்தோடும் தங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டாங்க. அங்க ஒரு தூய்மையான விடுதலையும் ஞானமும் கலந்திருக்கும். இது கேட்கவே ரொம்ப அருமையான ஒரு நிலையா இருக்கு. சரி, இதை எப்படி அடையிறது? நிறைய பேர் தியானம் பண்றாங்க, மனசு அமைதியா வச்சுக்க ட்ரை பண்றாங்க. அமைதியா இருக்கிறது தான் வழியா? இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. அமைதி அல்லது மௌனம்னா என்னன்னு நம்ம நினைக்கிறோம். தியானத்துல கிடைக்கிற அமைதி தானே? நாம தியான வகுப்புகள்ல அடையிற அமைதி பெரும்பாலும் அடக்கி வாசிக்கப்படுற இல்லனா கட்டுப்படுத்தப்பட்ட மௌனமா தான் இருக்கும். மேனுஃபேக்சர்ட் சைலன்ஸ். கட்டுப்படுத்தப்பட்ட மௌனம் ரொம்ப சரியான வார்த்தை. எண்ணங்களை ஓட விடாம பிடிச்சு வச்சு மனச கட்டாயப்படுத்தி உருவாக்குற ஒரு செயற்கையான அமைதி அது. ஆனால் உண்மையான மௌனத்தை மனசால் ஒருபோதும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ உண்மையான மௌனம்னா என்ன? அது எந்த வார்த்தையும் உங்ககிட்ட பேசாத, ஆனா எல்லாவற்றையும் உணர்த்தக்கூடிய ஒரு இறுதி ஆசான். அது நீங்க யார் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்தும் ஒரு ஆழமான பின்னணி. எனக்கு அந்த கட்டுப்படுத்தப்பட்ட மௌனம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் அமைதியா உட்காரணும்னு நினைக்கிற அந்த நொடியில தான் என் மூளைக்குள்ள 1000 சத்தம் கேட்கும். எல்லாருக்கும் நடக்கிறது தான் அது. நேத்து ஆபீஸில் நடந்த பிரச்சனை, நாளைக்கு என்ன சமைக்கிறது அப்படிங்கிற கவலை எல்லாம் வரிசையா வரும். இந்த எண்ணங்களோட போராடுறதே பெரிய வேலையாயிடும். அப்போ உண்மையான மௌனத்தை எப்படிதான் உணர்றக்கு? இதுக்கு நான் ஒரு சிம்பிளான உதாரணம் சொல்றேன். ஒரு பெரிய வெள்ளை நிற சுவரை கற்பனை செஞ்சுக்கோங்க. அந்த சுவர்ல ஆங்காங்கே சின்ன சின்ன கருப்பு புள்ளிகள் வரையப்பட்டிருக்கு. சரி, இப்போ நான் அந்த சூரை பார்த்தா என் கண்கள் உடனே எதை கவனிக்கும்னு கேக்குறீங்க? ஆமா, எதை கவனிப்பீங்க? நிச்சயமா அந்த கருப்பு புள்ளிகளை தான் கவனிப்பேன். அந்த பெரிய வெள்ளை சூர்ல அந்த புள்ளிகள் ரொம்ப உறுத்தலா தெரியும். ரொம்ப கரெக்ட். அட, இந்த சுவர் முழுக்க புள்ளிகளா இருக்கே அப்படின்னு தான் நம்ம மனம் பதறும். ஆனா கொஞ்சம் நிதானமா உற்று பார்த்தா அந்த சில புள்ளிகளை விட எந்த புள்ளியும் இல்லாத மாபெரும் வெள்ளை வெற்றிடம் தான் அங்க அதிகமா இருக்கு அப்படிங்கறத உணர முடியும் இல்லையா? கண்டிப்பா. அந்த பின்னணி ரொம்ப பெருசு. நம்ம மனசும் அப்படித்தான் வேலை செய்யுது. அந்த சின்ன கருப்பு புள்ளிகள் தான் நம்மளோட அடக்கப்பட்ட எண்ணங்கள். நேத்து யாலோ சொன்ன வார்த்தையால் வந்த கோபம், நாளைய பத்தின கவலைகள் எல்லாமே. நாம அது மேல மட்டும்தான் நம்ம முழு கவனத்தையும் வைக்கிறோம். ஆமா, எனக்கு இவ்ளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த புள்ளிகளை மட்டுமே பாக்குறோம். ஆனா அந்த புள்ளிகளுக்கு பின்னால் இருக்கிற பரந்த வெற்றிடத்தை, அந்த அமைதியான பின்னணிய கவனிக்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வு. சூப்பர். அந்த வெற்றிடத்தை நாம உணரும்போது எண்ணங்களோடு போராடுறத நிறுத்திடுறோம். எண்ணங்கள் வருது, மறைது அப்படிங்கறத ஒரு பார்வையாளரா மட்டும் கவனிக்க தொடங்குறோம். அப்போதான் உண்மையான விடுதலை சாத்தியமாகுது. இது எனக்கு ஒரு பெரிய திறப்பா இருக்கு. இவ்ளோ காலமா நான் அந்த கருப்பு புள்ளிகளை அழிக்கணும்னு தான் போராடிட்டு இருந்தேன்.
அந்த பின்னாடி இருக்கிற பெரிய சுவரை நான் கவனிக்கவே இல்ல. நிறைய பேர் பண்ற தவறு அதான். இது ஒரு புதுவிதமான பார்வை. ஆனா நடைமுறை வாழ்க்கையில இது செய்யறது அவ்வளோ ஈஸி இல்லையே. சமூகத்துல நாம எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கு. ஆமா, எல்லாத்துக்கும் ஒரு கருத்து சொல்லணும், நான் யாரு நிரூபிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கோம். அங்கதான் இந்த விழிப்புணர்வோட அடுத்த கட்டம் ஆரம்பமாகுது. நான் யார் என்றே எனக்கு தெரியாது அப்படின்னு முழுமையா ஒத்துக்கிறதுல உள்ள பேரானந்தத்தை பத்தி நாம பேசணும். ஆமா, அட்யாஷாண்டே இத த ஜாய் ஆஃப் நாட் நோயிங் அப்படின்னு சொல்றாரு. தெரியாது என்ற நிலையின் பேரானந்தம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றது ஒரு தோல்வியோட அடையாளம்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, இது தோல்வி கிடையாது. இதுதான் உண்மையான திறந்த நிலை. இத்தனை நாளா உங்க தோள்லையும் தலைக்கு மேலேயும் சுமந்து தெரிஞ்ச அத்தனை பாரங்களையும் முன் தீர்மானங்களையும் ஒட்டு மொத்தமா கீழே இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு உணர்வு இது. ஆஹா, கேட்கும்போது ரிலாக்ஸ்டா இருக்கு. இத ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட பொருத்தி பார்த்தோம்னா இது ஆன்மீகத்தோட ஒரு மிகப்பெரிய முரண்பாடு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஒரு பாரடாக்ஸ். என்ன முரண்பாடு? எந்த அளவுக்கு நீங்க எனக்கு தெரியாது அப்படிங்கிற நிலையில எந்த ஒரு கருத்தின் மீதும் பிடிப்பில்லாம முழுமையா ஓய்வெடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உண்மை சட்டன உங்களுக்குள் ஒளிரும். ஓ, தெரியாதுங்கிற எல்லையில தான் உண்மையான அறிவு பிறக்குது. ஆமா, நம்ம மனம் எனக்கு எல்லாம் தெரியும்னு இறுக்கமா மூடி இருக்கும்போது புது வெளிச்சம் உள்ள வர முடியாது. எதையும் பற்றி கொள்ளாத போதுதான் உண்மையான தெளிவு பிறக்குது. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா இது ஒரே நாள்ல நடக்கிற ஒரு மாயாஜான மாதிரி தெரியலையே. இது ஒரு தொடர் செயல்முறை போல தோணுது. கண்டிப்பா. இந்த தெளிவு வந்த உடனே விழிப்புணர்வு முழுமையடையுதுன்னு சொல்ல முடியாது. இது 3 வெவ்வேறு நிலைகள்ல நிகழணும்னு அத்யாஷாந்தி சொல்றாரு. அந்த 3 நிலைகள் என்னென்ன? தலை, இதயம், வயிறு, இது 3 தானே? ஆமா, ஹெட், ஹார்ட், கட், இது 3 ஆழமான தளங்கள்ல இந்த விழிப்புணர்வு நடக்குது. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். முதல்ல தலையளவுல நடக்கிற விழிப்புணர்வுன்னா என்ன? தலை அல்லது மனதின் அளவுல ஏற்படும் விழிப்புணர்வு அப்படிங்கிறது எல்லையற்ற விண்வெளி போன்ற தெளிவான ஒரு வெறுமை நிலை. உங்க மனம் எவ்வித குழப்பமும் இல்லாம ஒரு பரந்த வானம் போல தெளிவா இருக்கும். சரி, முரண்பட்ட எண்ணங்கள் நம்மள பாதிக்காது. நாம அந்த வெள்ளை சுவரை பார்க்க பழகிடுவோம். கரெக்ட். ஆனா வெறும் மனத்தெளிவு மட்டும் இருந்தா அது ஒரு வறட்சியான நிலையா இருக்குமே. அதனாலதான் அடுத்ததா இதயம் வருதா? சரியா புடிச்சிங்க. 2வது நிலைதான் இதயம். இதுதான் அந்த வெறுமையின் முதல் அசைவான அன்பு. வாவ், வெறுமையின் முதல் அசைவு? புத்தகத்துல வெறுமையின் நடனம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. எம்டினஸ் டான்சிங். அப்போ உங்க ஒட்டுமொத்த மனிதத்தன்மையும் ஆனந்தத்துல நடனமாடும். இது உங்களை முழுமையா உயிர்ப்பிக்கும். ஆமா, சுத்தியுள்ள எல்லார் மீது ஒரு கலப்படமில்லாத அன்பை செலுத்தும். அறிவில் தெளிவு, இதயத்தில் அன்பு, இதுவே முழுமையானது போல தோணுதே. அப்புறம் எதுக்கு அந்த 3வது நிலையான வயிறு, அதாவது கட் லெவல்? அதுதான் ரொம்ப முக்கியமான ஆழமான கட்டம். இந்த 3வது நிலை ரொம்ப ஊடுருவி பார்க்கக்கூடிய மலையை போன்ற உறுதியான அசைக்க முடியாத வெறுமை. சாலிட் எம்டினஸ். அசைக்க முடியாத வெறுமை. ஜென் தத்துவத்துல இதே மாபெரும் இறப்பு அப்படின்னு அழைக்கிறாங்க. தி கிரேட் டெத். ஒரு நிமிஷம் இருங்க. மாபெரும் இறப்பு அப்படின்னு கேட்டாலே பயமா இருக்கே. விழிப்புணர்வு அடைஞ்சா சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா இறப்புன்னு சொல்றீங்களே. பயப்பட வேண்டாம். இது உடம்போட இறப்பு கிடையாது, உங்களோட தனிப்பட்ட அடையாளத்தின், அதாவது ஈகோவோட இறப்பு. ஓ, ஈகோவோட மரணம். ஆமா, உங்களை ஒரு தனிநபரா பிரிச்சு காட்டுற அந்த மாயையோட முழுமையான அழிவு. நீங்க பிரபஞ்சத்தோட முழுமையா கலந்துடுற ஒரு அசைக்க முடியாத உறுதிநிலை இது. தலை மற்றும் இதயம் அளவுல விழிப்புணர்வு அடைஞ்சாலும் சில சமயம் பழைய ஈகோ தலை தூக்கலாம். ஆமா, அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கட் லெவல் விழிப்புணர்வுல அந்த ஈகோ வேரோடு அழிக்கப்படுது. சரி, ஒரு சாதாரண மனுஷனா இந்த அசைக்க முடியாத வெறுமை அப்படிங்கிற நிலை அன்றாட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு புரிய வைக்க முடியுமா? கண்டிப்பா. நான் ஆபீஸ் போகணும், குடும்பத்தை கவனிக்கணும், டிராஃபிக்ல வண்டி ஓட்டணும், இவ்ளோ வேலைகளுக்கு நடுவுல அந்த அசைவற்ற தன்மையை எப்படி ஃபீல் பண்றது? இதுக்கு நான் ஒரு அழகிய உதாரணத்தை முன்வைக்கிறேன். மணிக்கு 100 மைல் வேகத்துல போற ஒரு அதிவேக புல்லட் ரயில கற்பனை செஞ்சுக்கோங்க. ஓகே, புல்லட் ரயில். அந்த ரயிலுக்கு காத்துல எந்த தடையும் இல்ல, சக்கரத்துக்கும் தண்டவாளத்துக்கும் எந்த உரசலும் இல்லன்னு வச்சுப்போம். அந்த ரயிலுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறவருக்கு ரயில் நகர்றதே தெரியாது. அட, இது அருமையான உதாரணம். ரயில் 100 மைல் வேகத்துல போகுது, ஆனா உள்ள இருக்கிறவருக்கு அது அசையாரோ இருக்கிற மாதிரி தோணும். அங்க ஒரு முழுமையான ஆழமான நிசப்தம் இருக்கும். எந்த ஒரு அதிர்வோ அசைவோ தெரியாது. எந்தவித எதிர்ப்பும் இல்லாத அசைந்து கொண்டே இருக்கும் ஒரு அசைவற்ற தன்மைதான் அது. அதாவது ரெசிஸ்டன்ஸ் இல்லாத ஒரு மூவ்மெண்ட்.
அதுவேதான் விழிப்புணர்வு நிலை. வெளியுலகத்துல நீங்க பல வேலைகளை செய்யலாம், ஆபீஸ் போலாம், குழந்தைங்களோட விளையாடலாம். ஆனா உங்களுக்குள்ள எந்த ஒரு சலனமும் இல்லாத ஆழமான அமைதியே இந்த நிலை. வாழ்க்கையோட ஓட்டத்துக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காம அதோட இணைந்து பயணிக்கிறது. ஆமா, எல்லா முரண்பாடுகளும் போராட்டங்களும் முடிவுக்கு வரும் புள்ளி அது. கேட்கும்போதே ரொம்ப ஒரு அமைதி கிடைச்ச மாதிரி இருக்கு. நாம போராடுறத நிறுத்தும் போதுதான் உண்மையான பயணம் ஆரம்பமாகுது அப்படிங்கறத ரொம்ப ஆழமா புரிய வச்சிங்க. இந்த விவாதம் நான் யார் அப்படிங்கிற கேள்விய வேற கோணத்துல பார்க்க வைக்குது. கண்டிப்பா. இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யற தருணத்துல நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அது? விழிப்புணர்வு அப்படிங்கிறது நீங்க அடையிற ஒரு விஷயம் கிடையாது. விழிப்புணர்வே விழிப்புணர்வ உணருது. அப்படின்னா இந்த வினாடியில இந்த குரலை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நான் உண்மையில யாரு? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான உணர்ச்சி எழும்போது அந்த உணர்ச்சியோட போராடாம அது நிகழும் அந்த பரந்த வெற்றிடத்தை உங்களால கவனிக்க முடியுதான்னு சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை காமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.